ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மஷ்ரூம் மந்தி ட்ரை கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேக்கெட் மஷ்ரூம் வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு தக்காளி, ஒரு பெரிய தக்காளி, வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு 5-6 பூண்டு பல் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை எடுத்து நல்லா போட்டு வதக்கிடலாம். மசாலா நல்லா வதங்கின உடனே நறுக்கி வச்ச மஷ்ரூம் பீசஸ் எடுத்து அதில் நல்லா போட்டு வதக்கிடலாம். மசாலாவை நல்லா பிரட்டி விட்டுட்டு இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ மந்தி மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். மந்தி மசாலா செய்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம் லிங்க்கு. மசாலா நல்லா பரட்டிட்டு இப்போது அடுப்பை சிம்மரில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். மஷ்ரூம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால தண்ணி அதுவே விட்டுருக்கும். இந்த தண்ணி மட்டும் பத்தாது. இப்போது 1 டீஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை மசாலா அரைச்ச மிக்சியில் போட்டு அலசி அந்த தண்ணியையும் இப்போ அதில் ஊற்றிக்கிடலாம். இப்போது நல்லா பரட்டி மிக்ஸ் பண்ணி கிண்டிட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸு சிம்மர்லேயே போட்டுடலாம் மூடி வச்சு. கிரேவியில் கொஞ்சம் உப்பு காரம் வேணும்னா செக் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அவ்வளோதான், மஷ்ரூம் ட்ரை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போது லாஸ்ட்டில் கொஞ்சம் பெப்பர் பவுடரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். சப்பாத்தி, பரோட்டா, ஜீரா ரைஸு எல்லாத்துக்கும் நல்லா செட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.